இதை மைதா மாவில் தான் செய்யணுமா, கோதுமை மாவில் செய்யக்கூடாதா? நான் கோதுமை மாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்களும் ஒரு வாட்டி கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு ஒரு அரை கப்பு எடுத்து நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். அரை மணி நேரம் கழித்து நான் இது மாதிரி சப்பாத்தி கடையில் போட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன். ஒரு கூர்மையான இருக்கிற பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு மூடி கூட எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் கட் பண்ணிக்கலாம். நமக்கு சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் டப்பா எடுத்து கட் பண்ணுறேன். இதை விட பெருசாக வேண்டாம், இதை விட சின்னதாக இருந்தால் கூட போதும். என்கிட்ட இந்த டப்பா இருக்குது. நான் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கிறேன். 3 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் காட்டுறேன். நல்லா திரட்டிக்கலாம். நான் 2வது சப்பாத்தி போட்டு நல்லா திரட்டுறேன். ஏன்னா ஒன்று போடுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் மாவு நிறையா எடுத்து நல்லா திரட்டுறேன். இதுலேயே நான் 2 எடுத்துக்கிடுவேன். 2 பீஸ் இதுலேயே எடுத்துடலாம். நமக்கு 2 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மொத்தம் 3 பீஸ் ஆகிடும். நான் 3 பீஸ் தான் இப்போதைக்கு போட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் நான் 3 பீஸ் எடுத்து காட்டுறேன். நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமே நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. இது நேற்று வச்ச பொரியல் தான். நம்ம கேரட்டு, பீட்ரூட் இல்லை, கேரட்டு, பீன்ஸு, கேபேஜி எல்லாமே போடுவோம் மம்மோவுக்கு. இல்லைன்னா சிக்கன் போடுவோம். சிக்கனு, மட்டனு, மீனில் கூட போடலாம், பன்னீரில் போடலாம், காளானில் போடலாம், காளானில் அதுலேயும் போடலாம், வெறும் பட்டாணியில் போடலாம். நமக்கு எது தேவைப்படுமோ அதில் நம்ம எல்லா காய்கறிகளையுமே வச்சு கூட நம்ம போட்டுக்கிடலாம். இது நான் நேற்று பண்ணது மீந்துடுச்சு. அதனால் காலையில் நான் மெமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொரியலை வச்சு தான் நான் மெமோ செய்கிறேன். நமக்கு கோதுமை மாவில் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுனால நான் செய்கிறேன். 2வது இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மைதா மாவு எடுக்காமல் இருந்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். சின்னதாகவும் பண்ணிக்கலாம், இன்னும் பெருசாக வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் மீடியம் சைஸ் இது தான் நமக்கு கணக்கு. அதனால் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நான் இட்லி பானையில் தண்ணி வேகுது. தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா தடவிட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இப்போ வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம், 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். நல்லா நைஸாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு இதுக்கு எந்த சட்னி வேணாலும், பூண்டு சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், வெங்காய சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்களுக்குனா நமக்கு இந்த ஏதாவது தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினப்போம். குழந்தைங்க கையிலெல்லாம் கொடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா உள்ளேயே அதுக்குள்ளே உப்பு, காரம் எல்லாமே இருக்குது. தேங்காய் முதற்கொண்டு இருக்குது. இன்னும் தேங்காய் இருக்கிறதுனால இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் அப்படியே சாப்பிட்றலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் வச்ச கார சட்னி வச்சு சாப்பிட்றேன். பூண்டு சட்னி செய்யலை. நீங்களும் எந்த சட்னி வேணாலும், தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். நமக்கு இதுக்கு சட்னியே தேவைப்படாது. ஏன்னா உள்ளே எல்லாமே இருக்குது, காரம் எல்லாமே இருக்குது. நம்ம உள்ளே வைக்கிற பொருளுக்கு வெறும் உப்பு மட்டும் போட்டு வதக்கி அப்படியே பொணிச்சிடுவோம். அதனால் நம்ம பூண்டு சட்னி வச்சு சாப்பிடுவோம். நான் இதில் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அப்படியே பண்ணுவோம். நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா சாப்பிட்டு நம்ம அந்த மைதா மாவில் வர்ற சாப்பிட்டு மாதிரியே இருக்கும். நல்லா நைஸாகவும் இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிறது நல்லா சூடு, அதனால் புட்டு காட்ட முடியல. நான் கத்தியால் கட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நான் இன்றைக்கி வெங்காய சட்னி தான். தேங்க்யூ.